ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஊர்வலமாக சென்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை செய்து வாக்கு சேகரித்தார். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பாமகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். பரப்புரையில் பேசிய அன்புமணி ராமதாஸ், நான் முதலில் நன்றி சொல்கிறேன். பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் பெண்களுக்கும் விடுதலை கொடுக்கும் தேர்தல். செய்யாறு பக்கத்தில் இருக்கும் கிராமத்தில் 8 மனித மிருகங்கள் போதையில் சின்னாபின்னமாக்கிவிட்டார்கள். இன்று அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டிருக்கு. நேற்று பிரம்மதேசம் பகுதியில் நடந்த சம்பவத்திலிருந்து சௌமியா வேதனையில் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல வேட்பாளரை கொடுத்துள்ளேன். கடந்த தேர்தலில் ஒருவரை தேர்ந்தெடுத்தீங்க, ஆனால் அவரால் யாருக்கும் பயனில்லை. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தில் இல்லாத இயற்கை வளம் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது. காவிரி தென்பெண்ணையாறு ஓடுது. இந்த தண்ணீரை ஏரிகளில் நிரப்பினால் சுயமரியாதையுடன் வாழலாம். கடந்த ஆண்டு 3000 கோடிக்கு டாஸ்மாக் விற்பனை. அதில் 700 கோடி கொடுத்தால் நிறைவேற்றலாம். கடந்த வாரம் இங்கே வந்த ஸ்டாலின் திட்டங்களை அறிவிக்கவில்லை. என்னையும் எடப்பாடி பழனிசாமியையும் அசிங்கமாக திட்டிட்டு போனார். திமுகவுக்கு நிர்வாகம் தெரியாது, வளர்ச்சி தெரியாது. 5 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தீர்கள், அவர்கள் தோற்றுவிட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். திமுக ஆண்டது போதும், வீட்டுக்கு அனுப்புங்கள். கஞ்சா போதை திமுக. பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், இளைஞர்களுக்கு விடுதலை வாங்கிக் கொடுங்கள். இந்த மாற்றம் வெறும் சௌமியாவுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். திமுக இந்த மாவட்டத்திற்கு எல்லளதும் செய்யவில்லை. திமுக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புங்க. போதைப் பொருளால் இளைஞர்களை அடிமைப்படுத்தும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுங்கள் என தெரிவித்தார். மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் தெற்கு பகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தம்பி வினோத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு. கார்த்தி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் வெற்றி பெற்றால் 2 வாரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயி, ஒரு விவசாயியின் மகன். இது சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் பெருமை இல்ல, தமிழ்நாட்டுக்கு பெருமை. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அவர் வர வேண்டும், அது உறுதி.